மதுரை மாவட்டத்தில் சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி ஒரு கிராமம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட எட்டிமங்கலம் கிராமத்தில் குடிநீர், கழிவறை, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. ஊராட்சி நிர்வாகத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட கழிவறையும் முறையாக பராமரிக்கப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மேலும் 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி பயன்படுத்தப்படாமல் மக்களின் வரி பணம் வீணாவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். பெரியவங்கள இருந்து சின்னவங்கள இருந்து அம்புட்டுமே நடந்து 2 கிலோமீட்டர் அங்கே அக்கராத்துக்கு தான் போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க. இங்க ஒரு வசதியும் இல்ல. ஒரு டைம் கரண்ட் போனாலும் மறு டைம் தண்ணி தூக்குறதுக்கு ஒவ்வொரு கேணியா ஓட வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு வசதியும் இல்லாம என்ன பண்றது? ஆனா ஓட்டு எலெக்ஷனுக்கு மட்டும் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் வந்து நல்லா வாங்கிட்டு போறாங்க. ஆனா செஞ்சு மக்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க. எல்லாருமே மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா இருப்பாங்க. எங்களுக்கு தேவை வந்து ரோடு வேணும், குடிக்க தண்ணி வேணும், கரண்ட் தேவை. இப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணற்றை சமூக விரோதிகள் சேதப்படுத்தி உள்ளதால் குடிநீர் தொட்டிகள் செயல்படாமல் உள்ளது. இந்நிலையில் எட்டிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சுந்தரராஜபுரம், வீரபத்திரன்பட்டி, முத்துவேல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கழிவுநீர் செல்வதற்கு கூட முறையாக கால்வாய் அமைக்கப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாக கூறுகின்றனர் அப்பகுதிவாசிகள். கரண்ட் இல்லாம இருக்கோமே இப்ப 5 நாளா நாங்க வந்து வயக்காட்டுகளுக்கு ஓடுறோம், கிணத்துகளுக்கு ஆடுறோம், மோட்டர் போடுவாங்க, தண்ணி பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். 2வது பாத்ரூம் வசதி இருந்தும் இப்பதான் கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்குள்ள போறாங்கல்ல, ரோடு பூரா அசுசியமா கிடக்கு. இதேபோல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் கட்டப்பட்ட நூலகம், வறுமை ஒழிப்பு கட்டிடம் உள்ளிட்டவையும் திறக்கப்படாமல் உள்ளது. இப்பகுதிக்கு முறையான சாலை அமைக்கப்படாததால் பேருந்து ஓட்டுநர்களும் இப்பகுதியை புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் 2 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று கல்வி கற்று வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். முத்தல்பட்டி செல்லும் சாலை வந்து பழுதடைஞ்சிருக்கு. அதனால வந்து மேலூர்லேருந்து வரக்கூடிய பஸ் வந்து அடிக்கடி போக முடியாமல் பழுதடைஞ்சிருது. அதனால பள்ளி மாணவர்கள்லாம் வந்து 2 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து பஸ் ஏற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து கழிப்பட வசதி பள்ளிக்கூடத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள கழிப்பட வசதியெல்லாம் இல்லை. அதனால மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. கிராமங்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதால் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்தி எட்டிமங்கலம் ஊராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.